அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. அதாவது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்த 25 நாட்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 120 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சில விஷயங்கள் மட்டும்தான் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இருப்பினும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்களில் அவர்களுக்கு சாதகமாக அமைய பெறப்போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் சிறிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சம்பவங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்வாதாரமே மாறக்கூடிய வகையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் மிக முக்கிய மாற்றத்தை தருவதாகவும் அதற்கான அடித்தளமாகவும் அமையப்பெற போகிறது. ஒரு தொடக்கமாக அடுத்த 25 நாட்கள் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று உங்களுக்கு இன்பத்தையும் சுபிக்ஷத்தையும் வளமையையும் வாரி வழங்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இருப்பினும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த நேரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. எதிர்பாலினத்தாரினுடைய விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதனுடைய விளைவுகள் பற்றி யோசித்து சாத்தியப்பட்டதை மட்டும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டு முயற்சிகள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் படிப்பின் மீது அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க. விவசாயிகள் சிரமம் பாராமல் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதே சமயம் தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வின் நிலையின வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எதுலேயுமே நிதானம் காக்கிறது, பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க, முயற்சிகளுக்கும் சரிங்க, அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அரசு பணிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ, இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம்.
குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க. வழக்கு விவகாரங்கள் இழுபறியாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க. இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருந்த வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க. புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இல்லை முயற்சிகளுக்கான நற்பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வேலையில் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கலாம். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கலாம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க. போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாக பெறும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் திருமண முயற்சி உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்க்கை துணையும் அமையலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை சந்திப்பீங்க. அதனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வெற்றியும் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் செயல்படும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்கவும் முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே சமயம் ஆன்மீகம் அப்படி இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வெளியில் உங்களினுடைய மரியாதை அதிகரிக்கும். உங்களினுடைய பணிகளையும் எடுத்த முடிவுகளையும் பிறர் பாராட்டுவாங்க. இதனால் உங்களினுடைய உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிச்சிடும். உங்களின் ஆரோக்கியம் முன்னேறும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட விஷயங்களில் இரட்டிப்பு உற்சாகத்துடன் வேலை செய்கிறத பார்க்கலாம். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களினுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு விடலாம். மேலும் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியுடன் வீடு நிலம் தொடர்பான சர்ச்சைகளும் தீர ஆரம்பிச்சிடும். இது உங்களுடைய மனதிற்கு மிகுந்த அமைதியையும் தரும். அதே போல கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது அவசியம். உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி உண்டாகும். திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவுல இருப்பவர்களுக்கு இடையில பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கப்பெற வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் இன்ப சுற்றுலா போவீங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் செல்ல நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் ஆன்மீகம் சுற்றுலாவோ இல்லை வேறு ஏதேனும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் உடைமைகளில் கவனமாக இருப்பது அவசியம்
அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடினமாக உழைப்பதன் மூலமாக நிச்சயம் லாபத்தை கணிசமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. தந்தையினுடைய ஆலோசனையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் உங்களினுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த காலத்தில் ஒரு சிலர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குது.